This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷனில் இருக்க வேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் த டிஃப்ரென்ஸ் 3587 to 1329. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு த நியரஸ்ட் டென்ஸ் டு த நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பி கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தேம் இஸ் க்ளோசர் டு த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எஸ்டிமேட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன். ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணோம். நியரஸ்ட் 10ல் வந்து சப்ராக்ட் பண்ணோம், அப்புறம் நியரஸ்ட் 100ல் வந்து சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இருக்கிற அதோட டிஃப்ரென்ஸும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 10. ஸோ இதை வந்து நியரஸ்ட் 10ல் ரவுண்டிங் ஆஃப் பண்ண போகிறோம். 3587 நியரஸ்ட் 10 பார்க்கணுன்னா ஒன்ஸ் டிஜிட் பார்க்கணும். அது வந்து 7 இருக்குது. ஸோ 7 வந்து எப்படி 5ஓட பெருசாக இருக்குது, அப்போ ரவுண்ட் அப்பு. 7 வந்து என்ன ஆகும்னா 10 ஆகும். இங்கே 87 இருக்குது. ஸோ 87 வந்து 10 ஆச்சுன்னா 90. ஸோ 3587 பிகேம்ஸ் 3519 ஆகும். இதுதான் நியரஸ்ட் 10க்கு. அடுத்து அதே மாதிரி 1329 வந்து எழுதிக்கலாம். நியரஸ்ட் 10 பார்க்கணுன்னு நம்ம என்ன பார்ப்போம், ஒன்ஸ் டிஜிட் பார்ப்போம். அது 9 வந்து 5ஓட பெருசாக இருக்குது, அப்போ ரவுண்ட் அப்பு. 9 வந்து என்ன ஆகும், 10 மாறும். இங்கே 29 இருக்குது, 29 வந்து 13 ஆகும். ஸோ 1313 ஆகும். ஸோ இதுதான் வந்து நியரஸ்ட் 10க்கு பண்ணது. இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 3587 மைனஸ் 1329 நியரஸ்ட் 10 எடுத்தால் 3590 மைனஸ் 1313 வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2216 வருது. இதுதான் நியரஸ்ட் 10க்குள்ளது. இப்போ நியரஸ்ட் 100 கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 100 வி ஹாவ். கொஷின் என்னது, 3587. நியரஸ்ட் 100 பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும், டென்ஸ் பார்க்கணும். 8. ஸோ 8 வந்து 5ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ 5ஐ விட பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரவுண்ட் அப் பண்ணுவோம். ஸோ அப்போ 87 வந்து என்னவாகும், அப் பண்ணால் 100 ஆகும். அப்போ 587 நியரஸ்ட் 100 என்ன வரும், 600. ஸோ அதுதான் 3587 பிகேம்ஸ் 3600. அப்புறம் 1329 நியரஸ்ட் 100 பார்க்கணுன்னா டென்ஸ் பார்க்கணும். அது வந்து 2 வந்து 5 விட சின்னதாக இருக்குது, அப்போ ரவுண்ட் டவுனு. ஸோ வந்து அப்போ 29 வந்து என்ன பண்ணுவோம், 0 ஆகும். ரவுண்ட் டவுன் பண்ணால் அப்போ 329 வந்து நியரஸ்ட் 100 என்ன வரும், 300. ஸோ இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம். 3587 மைனஸ் 1329. இதை நியரஸ்ட் 100 பண்ணால் எனக்கு 3600 மைனஸ் 1300 வருது. இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 2300 வருது. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தெம் இஸ் க்ளோசர் டு த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்னது, 3587 மைனஸ் 1329. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 2258ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது ரொம்ப கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது 2260. இதுதான் வந்து நியரஸ்ட் 10 தான் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவல் இதுக்கு கிட்ட இருக்குது. ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.